தியேட்டர் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா செம்ம காண்டில் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் லைஃப்ல இன்ன வரைக்கும் ஒரு சில படங்களுக்கு போயிட்டு காசு இப்ப 200 ரூபா, முன்னாடி எல்லாம் 100 ரூபா டிக்கெட் இருக்கும், அதெல்லாம் கடுப்பா இருந்திருக்கும். நான் வாழ்க்கையில வந்து இப்ப தியேட்டருக்கு போயிட்டு ஐயோ ஏன்டா உட்காந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணது இல்ல. ஒரு சில படங்கள் தான் அதுல வந்து சுறா படத்தையே பீட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்டா இப்ப தளபதி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏன்னா நான் சுறா படத்துக்கு தான் ரொம்ப வந்து அப்படியே மைண்ட் எல்லாம் ட்ரெஸ் ஆகி அதான் அப்படியே கிருகிருன்னு தலையெல்லாம் சுத்தம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு மேல ஒரு படம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த படமும் மட்டும்தான் இருக்க முடியும். இன்னைக்கு போன எல்லாருமே வந்து அப்படிதான் ஆனாங்க. தாத்தா வந்து உண்மையிலேயே வந்து கதற விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் எங்க திரும்ப வந்து கணிச்சேன், ஐ படம் நான் பார்த்தேன். அப்பயே வந்து அந்த என்ன சொல்றது, அந்த எதுவுமே இந்த பிரம்மாண்டம் மட்டும்தான் இருக்கு, இந்த ஒரு கதையுமே கிடையாதடா அப்படின்னுச்சு. சரி ஒரு படம் தானே ஏதாச்சும் ஒரு சறுக்க தான்டா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சாரை நம்பினேன். அடுத்து ஒரு படம் பாத்தீங்கன்னா 2.0. நீ என்னதான் பிரம்மாண்டமா இருந்தாலும் அவர் பேய் படம் மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து என்னடா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு, லைட்டா டவுட்டா இருக்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஹானஸ்டா சொல்ல போனா ட்ரெய்லரை காமிச்சு நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் 2 இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவ்யூ கூட பாசிட்டிவா இல்லவே இல்லை. ஏன்னா சட்டியில இருக்கிறதாண்டா ஆப்பையில வரும். சத்தியமா சொல்றேன், சங்கர் சார் வந்து உண்மையா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அந்த படம் ஃபுல்லா பார்க்கும்போது பிரம்மாண்டத்தை மட்டும்தான் வந்து மையமா வச்சு எல்லாத்தையும் பண்றாரு. ஏன்னா அவரு மைண்டுக்குள்ள யாரோ போயிட்டு சங்கர்னா பிரம்மாண்டம், பிரம்மாண்டம்னா சங்கர், நம்ம படம் பிரம்மாண்டமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 250 கோடி 300 கோடி செலவுல வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கான ஒர்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து லைக்காக்கு வந்து சந்திரமுகி 2 எந்த அளவு ஒரு சறுக்கலை கொடுத்த அதே மாதிரிதான் இந்தியன் 2. ஒரு 3 மணி நேரம் வந்து அப்படி உட்காரவே முடியல. நான் ஓப்பனிங் வந்து ஒரு 3/4 மணி நேரம் பாத்தீங்கன்னா சித்தார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொண்டு போறாப்ல. அவர் சித்தா படத்துல நடிச்சு கமிட் பண்ண முன்னாடியே கமிட் பண்ண மாதிரிதான் இருக்கு. அதனால அவர் தான் கொண்டுட்டு போனாரு. அழகா இருந்துச்சு. அது பார்க்கும்போது என்னன்னா சீரியலா பாண்டியன் சோர்ஸா அந்த மாதிரி நம்மளுக்கு உட்காரும் போதே இது வந்து அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அன்னை சீமான் பேசுறது, ஒரு சில சமூக வலைதளங்கள்லாம் வந்துட்டு இருக்குல்ல இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே கொலாச்சு போட்டு அப்படியே களைச்சு போட்டு வந்து அங்கங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீன் ஜம்ப் ஆகுது, அப்படியே ஜம்ப் ஆகி தான் போறதே ஒரு கோர்வே இருக்க மாட்டேங்குது. இதுல வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீ வேணா இப்ப காசு கொடுத்துட்டு 3 மணி நேரம் வெளியில படுத்து இருந்துட்டு அந்த கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இவர் சேனாதிபதியோட அப்பா, அவர் வந்து வீரசேனது ஒரு நேம் ஒண்ணு வந்துச்சு, அவங்க அப்பா வந்து அவரோட ஒரு லீட் கொடுத்து ஒரு கதை இது பண்ணியிருக்காங்க. இந்த கதை எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா லைக்காட்ட சொல்லும் போது ஒரு கதையா தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ஜானர் இருக்கு, இந்தியன் 1ல வந்து இப்படி நடந்துச்சு, இந்தியன் 2ல வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம், உங்க அப்பாவெல்லாம் காமிக்க போறோம், மருமக்களை இருக்கு, இப்போ உள்ள இஷ்யூ எல்லாம் பேச போறோம் அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அட்டகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லா வந்து அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி எல்லாம் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்ல வந்து அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு. இவங்க இன்னும் ஒரு 20 ஒரு பட டூரேஷன் பெருசா இருந்திருக்கு, இவங்க வந்து கட் பண்ணி அதெல்லாம் தூக்கி இருந்தாங்க அப்படின்னா ஒரு அழகா அந்த தேர்ட் பார்ட்டுக்கான லீடை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் பார்ட்லயே வச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே படம் வந்து தாறுமாறா இருந்திருக்கும். அந்த கிளிம்ஸே ஒரு நல்லா இருக்கு. அது எந்த லட்சணத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமா அதையும் நம்ம ஏமாத்தினால வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 3/4 மணி நேரம் படமே வந்து என்னால உட்கார முடியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கமல் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த என்ட்ரியும் பார்க்கும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, கமல் என்ட்ரிக்கே ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அனிருத் இதுல வந்து நம்ம குற்றம் சொல்லவே முடியாது. பாடல்கள்லாம் எந்த பாடலும் தேவையே கிடையாது. அந்த ஓப்பனிங் சாங் இருக்குல்ல, அந்த சாங்கை தவிர மத்த எந்த சாங் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. எஸ்.ஏ. சூர்யா எல்லாம் கேமியோக்குள்ள மினி கேமியோ வந்துட்டு போறாரு. வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யாருமே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எவ்வளவு ஒரு சோலா இருக்கும். அதாவது இப்பதான் இந்த சுஜாதா சார் வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து வேற லெவல்ல டயலாக் எழுதியிருப்பாரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அவனுக்கு முத்தம் கொடுக்கும் போது மீச குத்தணும்னு சொல்லிட்டு மீசை எடுத்த அந்த சேனாதிபதி அவனை இழக்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவு வராது. அப்படி இருக்கும் ஒரு சிலிண்டர் சீன் பாத்தீங்கன்னா அது டமார்னு புடுங்குவாரு. அப்படி ஒரு கிளாஸியா இருக்கும், மாசா இருக்கும். அந்த படம் வந்து நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம், இப்போ வரைக்கும் நின்னு பேசுது அந்த படம்.
அந்த படத்துக்கு இந்த படம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த படத்துல கதைன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நார்மலா சித்தார்த்து, பிரியா பவானி சங்கர் ஒரு குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் வச்சிருக்காங்க. நார்மலா நடக்கிற அநியாயங்களை எடுத்து போடுறாங்க. அதனால இவங்க ஜெயிலுக்கும் போறாங்க. அதனால வந்து முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, இந்தியன் ஒருத்தர், இந்தியன் தாத்தா இருந்தாரு, அவர் வந்தா அவர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. கம்பேக் இந்தியன் சொல்லிட்டு அவரை ட்ரெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து திரும்பி என்ன பண்ணாரு, தாத்தா கதற விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா போன டிக்கெட் எடுத்த நம்ம எல்லாத்தையும் கதற விட்டாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா கோ பேக் இந்தியன் தாத்தா அப்படின்ற மாதிரிலாம் திரும்பி கொண்டு வந்தாங்க. அது எதுல போய் முடியுது, ஒரு ஜம்ப் இருந்துகிட்டே இருக்கு. எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துல லாஜிக்லாம் பார்க்க கூடாது, செருப்பால் அடிப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. லாஜிக்கே படத்துல பார்க்கவே கூடாது. ஒரு ஃப்ரீயா அமைதியா போய் உட்காந்து எதிர்பார்க்காம அமைதியா உட்காந்து சூப்பரா வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணோம். ஆனா இந்த படத்துல நம்ம கண்முன்னே தெரியும் இது என்னடா இது டே பச்சையா இருக்கு, சங்கர் படமா? எனக்கு படத்துல 3 மணி நேரமும் ஒரு டவுட் வந்துகிட்டே இருந்துச்சு. சங்கர் படமா, சங்கர் படமா, சங்கர் படமா அப்படின்னு சொல்லிட்டு. கேம் சேஞ்சர் நேரம் ராம்சரண் படத்தை பார்த்திருந்தாருன்னா கண்டிப்பா என்ன யோசிச்சிருப்பாருன்னா, சார் இதை அப்படியே ஸ்கிராப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பார்த்து அதுவும் முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஷூட் ஃபுல்லாவே. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியவே இல்லை. உண்மையா அவரை வந்து நம்ம ஒரு லெஜெண்டா பாக்குறோம், கமல் சாரே ஒரு லெஜெண்டா நம்ம பாக்குறோம். இவங்களோட காம்போல வரும்போது கண்டிப்பா அது எப்படிப்பட்ட படமா இருக்கணும், இப்படி நம்மளை ஏமாத்துவாங்க வச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லை. இந்தியன் த்ரீ வருமான்னு கேட்டீங்கன்னா வராம இருந்தா நல்லது. அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இன்னைக்கு இந்த படம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எனக்கே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ரொம்ப ட்ரெய்லரை விட்டு முன்னாடி அந்த இந்தியன் ஒன்லாம் நான் பார்க்கும்போது அதிக டைம் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அந்த மேக்கப்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். முக்கியமான குறைன்னு கேட்டீங்கன்னா மேக்கப் இது நம்ம ஏதோ உட்காந்து கோட்டிங் அடிச்ச மாதிரி இருக்கு, ஏதோ இங்க உள்ள பயலி விட்டு அடிச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகலாம் அப்படின்னு தான் சொன்னோம். அங்கங்க சிஜி நல்லா இருந்துச்சு. அனிருத் வந்து காப்பாத்தணும்னு பாக்குறதுனால அவராலையும் காப்பாற்ற முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்டிஸ்ட் அங்கங்க வந்து ஒரு சில இடத்துல பாபி சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாரு, ஒரு சில பேர் வந்து அங்கங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்டிங் பொறுத்தவரை யாரையும் குறைலாம் சொல்ல முடியாது, அவங்களோட பங்கு நல்லாதான் பண்ணியிருந்தாங்க. மெயினா வந்து திரைக்கதையை வந்து ஒழுங்கா எழுதியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற லெவல்ல கொண்டு போயிருக்கலாம். அந்த சந்திரமிகு 2ல என்ன பண்ணாங்க, அந்த சந்திரமிகு 1ல என்ன நடந்துச்சோ அதை அப்படியே திரும்பி எடுத்தனால பாத்தீங்கன்னா அது ஒரு மேசிவ் ஹிட். அந்த இது அப்படியே ரீமேக் பண்ணி எடுத்து பல்பு வாங்கினேன். அதே மாதிரிதான் இந்தியன் 1ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா அவங்களோட நாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு, அதை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கதறல்களை கதற விடுங்க கமெண்ட்ல. சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்.